Hello everyone, welcome to a brand new series. இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? சோ நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படினு தெரியாது. சோ CBSE பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளர்க்காகவே தனியா ஒரு புக் வச்சிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட் அங்க பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். ஓகே? சோ இந்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த சீரீஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸ்ல இப்போதைக்கு நான் MCQ டைப் 1 क्वेश्चन மட்டும் தான் அட்டெம்ப்ட் பண்ண போறேன். ஓகே? இந்த MCQ டைப் 1 क्वेश्चन வந்து இம்பார்ட்டன்ட் அப்படினு கேட்டா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா இதுல இருந்து क्वेश्चंसல டைரக்ட்டா ஒன்னோட காம்படிட்டிவ் எக்ஸாமான NEET JEE ல வந்துகிட்டு தான் இருக்குது. ஓகே? டைரக்ட் क्वेश्चंस வரும். அதுல பார்த்தீங்கன்னா சப்போஸ் CBSE ஸ்டூடண்ட்னா போர்டு எக்ஸாம்ல இந்த கேள்விகள்லாம் உனக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேட் போர்டுக்கும் இதுல இருந்து क्वेश्चंस எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே? சோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தனா ரொம்பவே ஈஸி. அப்ப ஏன் நிறைய பேர் இது சொல்றது இல்ல? ஏன் அப்படினா இதுல வந்து கான்செப்சுவலா நீ வந்து தரோவா இருந்தா மட்டும் தான் இந்த क्वेश्चंस நீ சால்வ் பண்ண முடியும். ஓகே? சரி, நீட் क्वेश्चन கூட நம்ம ஓரளவு கான்செப்ட் தெரிஞ்சு சால்வ் பண்ணலாமே தவிர இந்த क्वेश्चनல உனக்கு பக்கா கான்செப்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் உன்னால சால்வ் பண்ண முடியும். ரெண்டாவது என்ன அப்படினா இதுல வந்து ஒரு சில கொடுத்திருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே தப்பா இருக்குது. அப்ப எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சுட்டு என்னால எவ்வளோ பெஸ்டா கரெக்ட் ஆன்சர் கொடுக்க முடியுதோ நான் அந்த அளவுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே? ஸோ இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா இந்த சீரீஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இதை வச்சு மேக்ஸிமம் பெனிஃபிட் கெயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.